இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான பொட்டுக்கடலை வச்சு லட்டு ரெசிபி செய்யலாமா? இதை பொரிகடலை உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை லட்டுக்கு நல்ல வாசனைக்காக நான் இது கூட ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காயை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். தென் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் கூட ஒரு பிஞ்ச் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 90% நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கையால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான அதே மாதிரி ஆரோக்கியமான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே 5 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பொட்டுக்கடலை இருதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் அதிகமான புரோட்டீனும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற்றற்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்ப உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு கடைகளில் விற்கிற ஆரோக்கியமில்லாத ஸ்நாக்ஸ் வகைகளை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.